திரைப்பட நடிகர்கள்ல நாகேஷ் அவர்கள் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர், கதாநாயகர். ஆனா அவர் ஒரு டைரக்டர் தெரியுமா உங்களுக்கு? 1958ல மனமுள்ள மருதாரம் என்ற திரைப்படத்தின் மூலமா திரைத்துறைக்கு வர்றார் நாகேஷ். அதன் பிறகு அவருடைய நடிப்புல பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நகைச்சுவை நடிகர்கள் இருக்கலாம். அதுல மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு நகைச்சுவை நடிகர், குணச்சித்திர நடிகர். சில படங்கள்ல கதாநாயகனாக நடித்திருந்தாலும் அந்த திரைப்படங்களும் அவரை குறிப்பிட்டு சொல்லும்படி அவருடைய நடிப்பு சிறப்பா இருந்துச்சு. இது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா 1985ல வார்த்தை ஞாபகம் இல்லையோ என்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறார் நாகேஷ் அவர்கள். இந்த திரைப்படத்துல அவருடைய மகன் ஆனந்த் பாபு அவர்கள் கதாநாயகனா, ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. தேங்காய் சீனிவாசன், ராதாரவி இன்னும் பலர் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம். தன்னுடைய நடிப்பால் திரைத்துறையில மிகப்பெரிய பெயர் வாங்கிய நாகேஷ் அவர்கள் ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண காரணத்தினால அவரும் டைரக்டர் வரிசையில வர்றார்.